வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தூக்கத்திலே எப்படி தியானம் செய்வது, தியானத்தோட முக்கியத்துவம், நன்மைகள், இதை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம மூளையை எதையுமே யோசிக்காம அமைதிப்படுத்துறது தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய கஷ்டமான வேலை. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மூளைத்தானே ஈஸியா கட்டுப்படுத்திக்கலாம். ஆனா நம்ம நினைச்சு பார்ப்பதை விட நம்ம மூளையை கட்டுப்படுத்துகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் வீடியோ பாரு இப்படின்னு ஆரம்பிச்சு, நாளைக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கு, இந்த மாசத்துல எவ்வளோ வேலைகள் இருக்கு, குடும்பத்துல எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம மூளை யோசிச்சு கசக்கி பிழிந்துட்டு இருக்கும். ஒரு மனுஷனா இருந்தா இதெல்லாம் சாதாரண விஷயம்தான். ஆனா இதுவே தொடர்ந்துகிட்டு இருந்துச்சுன்னா அங்கதான் பிரச்சனையே. அமெரிக்கன் ஸ்லீப் அசோசியேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, 20% இளைஞர்களுக்கு இந்த தூக்கமின்மை பிரச்சனை அடிக்கடி வந்து போகுதாமா. ஆராய்ச்சிப்படி பெரும்பாலான மக்களுக்கு தினசரி 7 மணி நேரத்திற்கும் குறைவான தூக்கம் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்களாம். நம்ம உடலையும் மனசையும் அமைதிப்படுத்த இந்த தியானம் சிறந்த கருவியாக இருக்கும். இப்படி நம்மளை அமைதியான நிலைக்கு கொண்டு போகக்கூடிய இந்த தியானத்தை நம்மளால தூங்கிட்டு இருக்கும்போது செய்ய முடியுமா? இதுக்கு ஏதாவது எளிமையான வழிமுறைகள் இருக்கா? இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதிலை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. வாங்க டாபிக் உள்ள போலாம். Welcome to Curious Seconds channel. நம் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க தூக்கம் மிக அவசியமானது. ஆனால் நம் வாழ்க்கை முறை, அன்றாட பணி, அழுத்தங்கள் மற்றும் அதிக சிந்தனைகள் நம்மை தூங்க விடாமல் செய்வதுண்டு. இந்நிலையில் தூக்க தியானம் போன்ற முறைகள் நமக்கு தேவை. உங்கள் மனதின் அமைதியை பாதுகாத்து ஆழ்ந்த தூக்கத்தை உறுதி செய்ய தூக்க தியானம் நம் வாழ்க்கையில் பல நல்ல பலன்களை கொண்ட ஒரு பயிற்சியாகும். தூக்க தியானம் என்பது தியானத்தின் ஒரு முறை. இதில் நாம் தூக்கத்திற்கு செல்லும் முன்பு மனதையும் உடலையும் சாந்தமாக்கி சிறந்த தூக்கத்தை உறுதி செய்யும் ஒரு முறை. இதில் நம் சிந்தனைகளை தள்ளி வைத்து நிம்மதியாக உட்காரவோ அல்லது படுக்கவோ செய்ய வேண்டும். இது யோக நித்ரா என்றழைக்கப்படும் வகைக்கு இணையானது. தூக்க தியானத்தின் முக்கிய அம்சங்கள்: மனதை சுத்திகரித்தல், ஆழ்ந்த சுவாசம் மூலமாக உடல் மற்றும் மன அமைதியை உணர்தல், நேர்மறை எண்ணங்களை வளர்த்தல். தூக்க தியானத்தின் பலன்கள்: 1. ஆழ்ந்த தூக்கம். நீண்ட நேரம் தூங்கியும் சிலர் நாள் முழுக்க சோர்வாகவே இருப்பார்கள். இதற்கு தூக்க தியானம் செய்யும் போது தூக்கத்தின் தரம் மேம்படும். நம்மை நாளுக்கு தேவையான ஆற்றலுடன் உற்சாகமாக்க தூண்டும். இது உடல் மற்றும் மனதுக்கு முழு ஓய்வு அளிக்கிறது. 2. மன அழுத்தத்தை குறைக்கும். தினசரி பதட்டம், வேலைப்பளு போன்றவை மனதிற்கு பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தும். தூக்க தியானம் செய்வதன் மூலம் மன அழுத்தம் குறைந்து மன அமைதி பெருகும். அதிக சிந்தனைகளை அடக்கி மன அழுத்தத்தை குறைக்கும். 3. செயல்திறனை அதிகரிக்கும். தூக்க தியானம் உங்கள் மூளையின் சுறுசுறுப்பையும் செயல்திறனையும் அதிகரிக்க உதவுகிறது. இது உங்கள் நினைவாற்றலையும் மற்றும் கவனத்தை அதிகரிக்கச் செய்கிறது. 4. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். சீரான தூக்கம் உள்ளவர்கள் குறைந்த அளவில் மன அழுத்தமும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற உடல்நல பிரச்சினைகளையும் சந்திக்க வாய்ப்பு குறைவு. இதய நோய்கள் மற்றும் மன உளச்சிக்கல்களை கட்டுப்படுத்த உதவும். 5. மாற்றம். தினசரி வாழ்க்கையில் நிம்மதியான மற்றும் சுதந்திரமான மனநிலையை, நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும். தூக்க தியானம் செய்யும் முறைகள். தூக்க தியானத்தை தினசரி ஒரு சுலபமான முறையில் செய்யலாம். முதலில் சாந்தமான இடத்தை தேர்ந்தெடுக்கவும். மன அமைதியை பெற ஒரு அமைதியான இடத்தை தேர்வு செய்யுங்கள். அந்த இடத்தில் எந்த தொந்தரவு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அது படுக்கை சார்ந்த நிலையில் இருக்கும் இடமாக இருந்தால் நல்லது. 2. ஆழ்ந்த சுவாசம். கண்களை மூடி ஆழ்ந்த சுவாசத்தை மேற்கொள்ளுங்கள். முழுமையாக மூச்சை எடுத்து மெதுவாக விடுங்கள். சுவாசத்தின் மீது கவனம் செலுத்துங்கள். 3. நேர்மறை எண்ணங்களை மனதில் கொண்டு பின்பற்றவும். தீய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளாமல் உங்கள் வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை மனதில் கையாளுங்கள். 4. ஒலிகளை பயன்படுத்தவும். இனிமையான இசையோ அல்லது தனியாக யோக நித்ரா ஆடியோவை பயன்படுத்தலாம். இது போன்ற இசை தூக்க தியானத்தின் தரத்தை அதிகரிக்க உதவும். சில நிமிடங்களுக்கு பிறகு உங்களின் சுவாசம் சீரானதாக இருக்கும். உடல் தானாகவே உறக்கத்துக்கு செல்லும். தினசரி இதை தொடர்ச்சியாக செய்யும்போது நன்மைகள் உறுதியாக கிடைக்கும்.
தூக்க தியானத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன? தூக்க தியானத்திற்கு முன்னால் தொலைபேசி, டிவி அல்லது மின்னணு சாதனங்களை பயன்படுத்துவது தவிர்க்க வேண்டும். இதனால் உங்கள் மூளைக்கு தேவையில்லாத தூண்டல்கள் ஏற்பட்டு தியானத்தின் அமைதி குறைகிறது. தூக்க தியானம் ஒரு நாளில் நன்மைகளை தராது. ஒரே நாளில் முழுமையான மாற்றங்களை எதிர்பார்க்காமல் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். தூக்க தியானம் செய்யும் இடம் அமைதியானதாக இருக்க வேண்டும். அதிக ஒலி அல்லது வெளிச்சம் தூக்க தியானத்தின் மூல காரணத்தை குலைக்கலாம். தூக்கத்திற்கு முன்னால் காஃபி, டீ அல்லது புகையிலை போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். இவை மூளையை சுறுசுறுப்பாக்கி தூக்கமின்மையை ஏற்படுத்தும். இறுக்கமான அல்லது அசௌகரியமான உடைகளை அணிந்து தியானம் செய்யக்கூடாது. எளிமையான தளர்வான உடைகளை அணிந்து உடல் மற்றும் மனம் இரண்டையும் சாய்மான நிலையில் கொண்டு செல்ல வேண்டும். தூக்க தியானத்திற்கு முன்னால் மிக அதிகமாக சாப்பிடுவது அல்லது பசியுடன் இருப்பது சிரமத்தை ஏற்படுத்தும். நன்றாகவும் சமமாய் உண்பது அவசியம். இவை அனைத்தும் சரியாக பின்பற்றப்படும் போது தூக்க தியானத்தின் முழு நன்மைகளையும் பெற முடியும். தூக்க தியானம் உங்களுக்கு ஏன் அவசியம்? நாம் வாழும் உலகம் நிம்மதியற்றது. மன அழுத்தம் எல்லோரையும் தாக்குகிறது. இந்த நெருக்கமான சூழலில் தூக்க தியானம் ஒரு சிறந்த தீர்வாக இருக்க முடியும். தியானம் நம் வாழ்க்கையை புத்துணர்ச்சியுடன் மாற்றி அமைக்கிறது. இது எப்படி ஆரம்பிப்பது? பரிசோதனை செய்ய ஒரு வாரத்திற்கு 10 நிமிடங்கள் செலவிடுங்கள். தூக்க தியானத்தை ஒரு நாளின் முக்கிய நிகழ்ச்சியாக மாற்றுங்கள். காலை அல்லது இரவு நேரங்களில் இதை செய்யலாம். இதை ஒரு வாரம் தொடங்கிய பின்பு உங்கள் வாழ்க்கையில் நிகழும் மாற்றங்களை கவனியுங்கள். தூக்கம் என்பது ஒரு அடிப்படை தேவையாக இருந்தாலும் தூக்க தியானம் அதை ஒரு கலை என்ற நிலையில் உயர்த்துகிறது. இந்த கலை நம்மை இன்னும் நல்ல நாள்களுக்கு அழைத்துச் செல்லும். இன்று முதல் அதை பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் ஆரோக்கியமான நாளுக்கான முதல் முயற்சியை கையில் எடுங்கள். மேலும் தொடர்ந்து பார்த்து மகிழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்கள் காமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.